அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நினைக்காத முடிஞ்சுதான் போச்சுன்னு சொன்னான். என்ன வர சொன்ன? என்ன காதலிக்கிறான்னு நினைச்சேன். காதலிக்க பொண்ணோட அண்ணன் இப்படிதான் போட்டு அடிப்பியா? அவனோட இப்படிதான் சண்டை போடுவியா? இத நான் சொன்னது கேட்டு காதலிப்பியா? கோவத்துல தான் அடிச்சியா? உனக்காக அடிவாங்க சொல்றியா? உன் காலை நக்கிருக்கணும்னு சொல்றியா? முடியாது. நான் உன்னை லவ் பண்ணா இல்லையான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உனக்காக அடி வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்றியா? அவன் காலை நக்கி இருக்கணும்னு சொல்றியா? முடியாது. நான் உன்னை லவ் பண்றேனா இல்லையான்னு உனக்கு எனிவே இட்ஸ் ஆல் ஓவர் நவ. எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் நம்ம ஒன்றா வந்தப்போ இது உனக்கு தெரியுமா? இல்லை, இங்கே மீட் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு காலையில் தான் முதல் தடவையாக பேசினாங்க. இன்னைக்கு காலையில தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க. இது நடக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த முறை ஏதாவது சொல்லி காதல் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனால் இந்த சண்டைக்கு அப்புறம் உன்னை பற்றி அவங்க கிட்ட என்ன போய் பேசுறதுனே தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ த வெட்டிங் அடுத்த மாதம் கேரளாவில் 23rd. நீ வந்தல அதே சர்ச்சில் தான். என்ன என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? ஓ போய் கல்யாணம் பண்ணி ஜெசி. இவனும் பர்மிஷன் கேட்கவில்லை, ஜஸ்ட் சொல்லிட்டு போத்தன. ஓ